போனவர் மலைத்து போய் கால் தள்ளாடுறது, தலை சுத்துறது. ஆனால் இவர் போறாருங்கிறத வீரர்கள் கேள்விப்பட்டு ஆரோ போறாரே ஆறு என்று கண்ணனுக்கு செய்தி போச்சு. இவர் ஆறுன்னு உப்பரிகையிலேருந்து பார்த்துட்டானான் கண்ணன். கிடு 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 கிடுன்னு படிய நாலா தாவி கீழே இறங்கி ஓடி வந்தான். கண்ணன் இப்படி ஓடி நாம் பார்த்தது கிடையாதே. சர்வேஸ்வரனா எம்பெருமான் எதுக்கு ஓடுறான் என் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் ஒதுங்கி நிற்க, கஜேந்திர ரக்ஷணத்துக்கு பெருமாள் எப்படி ஓடினார்னு கீழே பார்த்தோம் இல்லையோ, அந்த வேகத்தோட கண்ணன் ஓடி வந்தான். குச்சேலரை முகமன் கூறி உள்ள அழைச்சின்னு போனான். பெரிய சிம்மாசனம் கொடுத்து அதில் உட்காத்தி வச்சு அவருக்கு ஆர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் கொடுத்து சின்ன விசிறி கொண்டு அவருடைய வேர்ப்பதெல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து, குச்சேலா சௌக்கியமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, உன்னோட பேசி ரொம்ப நாள் ஆயிடுத்தே என்று மெதுவே விசாரித்தான். பக்கத்தில் இருக்கிற காவலாளிகளுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை. யார் நம்ம ராஜா போய் யாரோ ஒரு ஒண்ணுமில்லாதவன் இவனை போய் மேலே உட்காத்தி வச்சு இப்படி விசாரிச்சுட்டு இருக்காரே, அவரவர்களுக்கு ஆச்சரியம். அதோட ருக்மிணி வா என்று கூப்பிட்டான். ருக்மிணியும் பக்கத்தில் கொண்டு வந்து நீ விசிறு என்ன அவ கையில விசிறியை கொடுத்து விசிறுன்னா, சாட்சாட்சி மகாலட்சுமி தாயாரே விசிறினாள் குச்சேலருக்கு. இதுக்கு மேலே என்ன அந்த பெருமையை பெற்று போறார் அந்த பக்தாகரேசரர்? ஒண்ணுமில்லே, கிழிஞ்ச வஸ்திரம். ஆனா உலகத்துக்கு செல்வத்துக்கு அத்தனை அபிமானினி தேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி இவருக்கு உட்காண்டு விசிறின்னு இருக்கான்னா பக்த பிரபாவம். ஒரு பக்தனுக்கு இருக்கிற பெருமை ஒரு நாளும் மற்ற ஆருக்கானு வந்துடுமா? ஆக மகாலட்சுமி நிற்கிறார், ருக்மிணி பிராட்டி பக்கத்துல கண்ணனும் இருக்கிறார். கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது இன்னும் அந்த கையில் தொட்டு பார்த்துக்கிறார். இடுப்புல தானே சொருகின்னு வந்திருக்கார். எங்கேயானு கண்ணன் கேட்டுடுவனோ, அவனை பார்த்து பேசிட்டோமே, கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுடுமா? ஒன்றும் புரியாமல் குச்சேலர் உட்காண்டிருக்கார். கண்ணன் மெதுவே பழைய ஞாபகங்களை கிளறினான். குச்சேலர் இவனும் ரெண்டு பேருமே சாந்தீபன இடத்துல தான் காலக்ஷேபம் பண்ணான். ரெண்டு பேரும் கூட படித்த சக மாணாக்கர்கள். அப்போ நடந்த சரித்திரம் குச்சேலா ஞாபகம் இருக்கா? நான் நித்தியம் ஒரு தரம் அதைத்தான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதாவது ஆச்சாரியனுடைய தாயார் தகப்பனார் சாத்தம் வந்து தான், அதுக்காக போய் சுள்ளிகள்லாம் பொறிக்கிண்டு வா, காட்டுக்கு போய் காய்கனி எடுத்துனுவான்னு அனுப்பிச்சி வச்சார் ஆச்சாரியன். ராத்திரி வேளையில கண்ணனும் இந்த குச்சேலார் அதாவது சுதாமாவுமா ரெண்டு பேரும் காட்டுக்கு போனால் ஓன்னு மழை பிடிச்சு நிறுத்து. ராத்திரி திரும்பி வர்றதுக்கு முடியலே பரணசாலைக்கு. அதனால் மழையோட மழையாக காட்டிலேயே நடுங்கின்னு உட்கார்ந்தா. கார்த்தால வரைக்கும் அப்படியே பொழுது போச்சு. ஆச்சாரியன் கவலைப்பட்டார், எங்கே போன சிஷ்ய பிள்ளைகளை காணும்னுட்டு. விடிந்த 6 மணிக்கு காட்டுக்கு தேடின்னு வந்தால் நடுங்கிட்டு ரெண்டு பேரும் உட்காண்டிருந்தாராம். அப்போ ரெண்டு குழந்தைகளை அள்ளி அணைத்து கொண்டு, என் கைங்கிடத்துக்காக இத்தனை தூரம் பண்ணீர்களா, நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள் என்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியன். இப்போ கண்ணன் சொல்கிறான், அந்த ஆசீர்வாதத்தாலே நான் நன்னா இருக்கேன் குச்சேலா, நீர் என்னமா இருக்கிறீர் என்று திரும்ப அவனை பார்த்து கேட்டு நிறுத்தினான் கண்ணன். அவருக்கு தோணித்து, சரியான இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டானே கண்ணன். இப்போ அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தால் நான் நன்னா இருக்கேன், நீ என்னவா இருக்கீர்னு கேட்டுட்டால், நான் நன்னா இல்லேன்னு சொல்லிட்டா அப்போ ஆச்சாரிய வைபவம் என்ன ஆகும்? அதை விட்டு கொடுக்கறதுக்கு சுதாமாவுக்கு மனசு இல்லை. அதனாலேயே தான் பேச வேண்டியதை மறைச்சு விட்டார். ஏன்னா கண்ணன் என்ன கேள்வி கேட்டான் தெரிஞ்சு கேட்டுட்டான். இப்போ கண்ணன் கேள்வியே மர்மமறிந்து கேள்வி என்ன? ஆச்சாரிய அனுகிரகம் நம்ம ரெண்டு பேருக்கும் கிடைச்சதே, நான் நன்னா இருக்கேனே, நீர் நன்னா இருக்கீரான்னா, நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டால் ஆச்சாரியன் தப்பிச்சுடுவார், கையில் ஒன்றும் கிடைக்காது. நன்னா இல்லேன்னு சொல்லிட்டா கையில் கிடைக்கும், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வீணே போகும். எது சொல்றதுன்னு தெரியாமல் பேசாமல் இருந்தார். அப்போ கண்ணன், ஏதாவது எனக்காக சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருப்பீரே, என்ன கொண்டு வந்தீர்? நம்ம மதனியார் ஏதானு கொடுத்தமிச்சாளா என்று சுத்துமுத்தும் பார்த்தவன் ஒரு சிறு கிழிச்சப்பை அவர் இடையிலிருந்து தொங்குவதை பார்த்தான். தாவி பிடித்து அதை ஒரு கை பிடித்து இழுத்தான். முதல் முஷ்டி எடுத்து, ரொம்ப அழகாக தேன் கலந்த அவல் பொரியா இருக்கும் போது இருக்கே, என் எடுத்து முதல் முஷ்டியை வாயில் போட்டுனுட்டான். அடுத்தது 2வது முஷ்டி எடுத்து தான் சேர்த்துக்கணும் இல்லையோ, அதுக்குள்ள ருக்மிணி பிராட்டி வந்து தான் தடுத்தாள். கண்ணனே போரும் என்றாள். எப்போ முதல் பிடி அவளை சாப்பிட்டியோ நீ அவனுக்கு அடிமையானாய். இப்போ 2வது பிடியை சாப்பிட்டா நானும் அவருக்கு அடிமையாக வேண்டிய தேவை வரும், இத்தோடு நிறுத்திவிடு என்று ருக்மிணி பிராட்டி சொல்ல கண்ணனும் ஆனந்தமாக நிறுத்தினான். ஒத்தருக்கொத்தர் ரொம்ப நாள் பேசிண்டா. ராத்திரி பண்ண வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணினா. பொழுது விடிந்தது. கண்ணனே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சுதாமா கிளம்பிவிட்டார். வாய் நுனி நாக்கில் நிற்கிறது. கேட்க வந்ததை கேட்கறதா வேண்டாமா, கேட்போமா வேண்டாமான்னு திரும்ப திரும்ப நினைத்தார். அப்போ கண்ணன் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு முஷ்டி அவள் எடுத்து வாயில கொண்டானோ இல்லையோ, அப்போ கண்ணன் சொல்கிறான், இதே விஷயம் கீதா ஸ்லோகமும் உண்டு, அதே ஸ்லோகம் பாகவதத்திலையும் உண்டு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. நான் 1,00,000 10,00,000 எதிர்பார்ப்பதில்லை. ஒரு சிறு இலையோ ஒரு பழமோ தண்ணீரோ அல்லது ஒரு பூர்ண கும்பம் எதை கொடுத்தாலும் சரி நான் ஆனந்தப்படுகிறேன். பத்திரமோ புஷ்பமோ பலமோ தோயமோ, தண்ணீர் கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, இலை கொடுத்தாலும் சரி, பூ கொடுத்தாலும் சரி நான் ஆனந்தப்படுவேன்னு கண்ணன் சொன்னானோ இல்லையோ. ஏன் விதுரர் கொடுத்தாரே,
எதை கொடுத்துட்டார்? தோலை கொடுத்தார் விதுரர். கண்ணன் வந்து தம் வீட்டில் உட்காண்டிருக்கான். சம்ஸ்பிருஷன் நாசனம் சௌரேகே விதுரஸ்த மகாமதின்னு தெரிவித்தார். தான் ஒரு மனையை போட்டுட்டு உச்சோதனனை அடலபிடித்தானே அச்சோ அச்சோ ஆழியங்கையனே அச்சோ அச்சோ. தொடலப்பெருதொடை துச்சோதனன், பக்கத்தில் துச்சோதனன், துரியோதனன், துரியோதனன் எல்லா குறுநில மன்னர்களையும் கூட்டு சொல்கிறான். நாளை கண்ணன் வரப்போகிறான், யாரும் எழுந்து மரியாதை செலுத்தக்கூடாது. அவாவா ஆசனத்தில் உட்காண்டிருக்கணும். எழுந்தீர்களோ உங்கள் ராஜ்யத்துக்கே நெருப்பு வச்சுருவேன்னு விட்டான் துரியோதனன். யாரும் எழுந்திருக்கல. கெட்டியாக நாற்காலியை பிடிச்சுன்னுட்டா. கண்ணன் உள்ள நுழைகிறான். நடுவில் துரியோதனன், சுத்தி எல்லா ராஜாக்களும். முதல்ல எழுந்து கை கூப்பினது துரியோதனன் தான். வேற ஒத்துருமே எழுந்திருக்கல. அவாவா பயந்துன்னு நாற்காலியை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கிறச்சே இவன் முதல்ல எழுந்து கையை கூப்பிடாப்புல திரும்ப உட்காந்துட்டான். மீண்டே இருந்து கண்ணன் உள்ளே நுழைந்து பக்கத்தில் இருக்கிற துச்சாசனனை பார்த்தான். தொடலப்பெருதொடை துச்சோதனனை அழலவிழித்தானே அச்சோ அச்சோ. அன்னைக்கு தீப்பொறி பார்க்க ஒரு பார்வை பார்த்தானோ இல்லையோ, அன்னைக்கே 100 பேரையும் கொண்டுட்டான் கண்ணன். 11வது அத்தியாயம் வந்தது, விஸ்வரூபத்தை காட்டினான். கோபவான் உக்ர ரூபா, இவ்வளவு உக்ர ரூப ஆலோஸ்மி நிமித்தமாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு தஸ்மாது யுத்தஸ்வ யசோலபஸ்வ. நீ நிமித்தமாக இரு, என்னைக்கோ நான் 100 பேரையும் கொன்னாடுத்து. அர்ஜுனா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? செத்த பாம்பு அடிக்கிறாப்புல 2 அடி அடிச்சுட்டு பேரை வாழ்ந்து போ. இதுக்கு தான் உனக்கு இந்த யுத்தம் மிச்சம் வச்சிருக்கேனே தவிர, நான் என்னைக்கு பாண்டவத்து தான் நுழைந்தேனோ அன்னைக்கே சண்டை முடிஞ்சு போச்சு. அது இன்னைக்கு நடந்தது. கண்ணன் மெதுவே நடந்து வருகிறான். இந்த ஆசனத்தில் உட்காந்துக்கோ, உனக்குன்னு பெரிய ஆசனம் போட்டிருக்கேன் நான் துரியோதனன். நமக்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ சின்ன இடத்துல உட்காந்துனுட்டா தேவையில்லை. ரொம்ப பெருசாக ஒன்று போட்ட வச்சு சுவாமி இங்கே தான் உட்காரணும்னா ஒருவேளை குண்டூசியான்னு வச்சுருப்பானோன்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். கண்ணன் பார்த்தார், எதுக்கு இந்த ஆசனத்தில் உட்கார சொல்கிறான்? நான் எடப்பிள்ளை, ஒரு மூலையாக உட்காந்துக்கிறேனேன்னு கண்ணன் போனான். இல்லை இல்லை, நீர் பெரிய ஆசனத்தில் தான் உட்காரணும்னு உட்காத்தி வச்சா கண்ணனுடைய திருமேனி பாரம் அந்த ஆசனம் தாங்கலே. வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொல்றார், மணிகள் அழுத்திய தவிசு பொருத்திய உயர்ந்த இந்த ஆசனம் இருக்கே, அது நெருநரனக்கொடு நிலவரையில் போக நெடியவன் அப்பொழுதே அடி அதலத்துற முடி ககனத்துறவே. கடகடகடான்னு உடையிற சத்தம் கேட்டுது. கீழே பொழுத்து அந்த ஆசனம். கண்ணன் கீழே போக போக திடீர்னு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுட்டான். வளர ஆரம்பித்தானாம். தன் திருவடித்தாமர்கள் பாதாளத்தில் போய் தட்ட, தன் திருமுடி போய் ஆகாசத்துல சத்தியலோகத்தை முட்ட. அப்ப சொன்னான் துரியோதனனை பார்த்து, என்னை தளப்படைப்ப பார்த்தாயா, இப்பொழுது பிடிக்க முடியுமா பார். என்னை எல்லாரையும் உதைத்து தள்ளி வெளியேறினான்கிறது சரித்திரம். இது முதல் நாள் நடந்திருக்கும் இல்லையோ. இப்ப விதுரருக்கு சந்தேகம், அந்த துரியோதன் போட்ட சோற்றத்தானே இத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் பொய்யாசனம் வைக்க மாட்டேன், ஒருவேளை குண்டூசி வச்சிருந்தேன்னா அவர் பயம். அதனால தான் போட்ட மனையை தடவி தடவி பார்த்து கண்ணனை உட்காத்தி வைத்தார். அமர்ந்த உடனே அவருக்கு ஒரே சம்பிரமம், என்ன பண்ணுறோங்கிறது தெரியல. நல்ல வாழைப்பழமாக எடுத்தார், உரிச்சார், பழமாக கீழே போட்டார், தோலா கண்ணன்கிட்ட கொடுத்தார். கண்ணன் வாங்கி வாங்கி சாப்பிட்டார். சல்லிக்காசு 2 பேர் இடத்துலையும் இல்லை. அவள் சம்பாதிப்பது ஒன்றுமில்லை. பரம விரக்தர்கள் சிவயிட்டமாள் பெருமானுக்கு கைங்கரிமண்டு வாழ்ந்துருக்கா. ஒன்றும் கையில் காசு இல்லை. இவர் சொன்னார், நாளை 10 பேர் வருவாளே, ஒரு படி பணமே என்னார். குத்தினாத்தான் என்னன்னா இருக்கும். இவர் கேட்டார், ஒரு படிக்கு 1 படி நெய்னா ஒட்டும், 1க்கு 1.5 குத்தினாத்தான் நன்னா இருக்கும். அவள் பதில் சொன்னா, எவ்வளோ முந்திரி பருப்பு போடணும்? ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு போட்டாத்தானே நன்னா இருக்கும். அவர் கேட்டார், பாதாம் பருப்பு போட வேண்டாமோ, ஏன் திராட்சை வேண்டாமான்னா மாற்றி மாற்றி கேட்டுண்டா. இப்படியே பேசி தூங்கி போயிட்டா. மறுநாள் கார்த்தால எழுந்திருந்தார்கள். ஒரு குந்துமணி அரிசி அவர்களிடத்துல கிடையாது. பின்னாடி தோட்டத்துக்கு போனார், துளசியை பறித்தார், போய் பெருமான் திருவடிகளில் சேர்த்தார். இதுதான் சக்கரை பொங்கல், இதுதான் நெய், இதுதான் எல்லாம், இதுக்கு மேலே எங்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தழுதழுத்து நின்னார். பெருமான் அப்பொழுதே சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டான்னுட்டார் பெரியோர்கள். இவன் தனித்து ஒன்று சக்கரை பொங்கல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எப்படி பண்ணுவோம்னு பாரித்தார்களோ இல்லையோ, அந்த பக்தி தான் பெருமானுடைய உள்ளத்தை நிறைக்கிறதே தவிர நாம கொடுப்பதுங்கிறது அவனுக்கு என்னத்தை பெருசா கொடுத்துட போறோம். லட்சம் கொடுத்தாலும், கோடி கொடுத்தாலும், 10 கோடி கொடுத்தாலும் அவருக்கு இருக்கிற சொத்துக்கு இது ஒண்ணு இணையாக கூட போறது கூட இல்லை. இருந்தாலும் நம்மால் என்றதுன்னு ஒண்ணு செய்கிறோம் இல்லையோ. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா. எந்த சின்னது கொடுத்தாலும் கொள்கிறேன் நான், அவளையும் கொண்டான். எப்ப அந்த அவள் கண்ணனுடைய வயத்துக்குள்ள போய் நிரம்பித்தோ, குச்சேலனுடைய வீடு நிரம்பித்து. அது இவருக்கு தெரியாது. ஆனா நல்ல வேளை அவர் ஒண்ணுமே கேட்காத வெளியில வந்துட்டாரோ இல்லையோ. வெளியில போறச்சே நினைச்சுன்னு போறார், நல்ல வேளை எத்தையான்னு கேட்டு என் நட்புக்கு தீங்கு விளைவித்து கொள்ளாமல் இருந்தேனே. கேட்டு மட்டும் முடிவடையும் பாகவத சப்